என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலிருந்து தொடர்ந்து வருகிற இந்த சீரீஸ் ஆனது சீஷன் என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறேன். ஆனால் இந்த செய்திகள் ஏற்கனவே நம்ம இந்த இன்றைய முத்து துவங்கும் பொழுது எடுத்த ஒளிப்பதிவு பண்ண செய்திகள். அதில் ரொம்ப குறைவான வியூவர்ஸ், ஒரு 50-60 பேர் தான் அதை பார்த்துருப்பாங்க. நான் வெளிநாடு செல்லுகிறதினாலே, நான் இந்திய தேசத்தில் இல்லாததினாலே இந்த சீரீஸ் எல்லாம், இந்த சீஷன் என்ற மிக அவசியமான ஒரு காரியத்தை நிறைய பேர் பார்க்காததுனால அதை மறு ஒளிபரப்பு செய்ய ஜெபத்தோடு நாங்கள் தீர்மானித்தோம். அதனால் இந்த நாளிலிருந்து தொடர்ந்து வருகிற எபிசோட்ஸை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வசனத்தை குறித்து வைங்க, வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துங்க. நிச்சயமாக ஆண்டவர் ரசிகர்களை அல்ல, வெறும் விசுவாசிகளை அல்ல, சீஷர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சீஷன் என்பது ஒரு அழைப்பு, யாரோ ஒருத்தருக்கு தான் கர்த்தர் கொடுப்பாரா அப்படின்னா இல்லை. சீஷன் என்பது இயேசுவை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். இது ஒரு கடமை என்று கூட சொல்லலாம். எனவே தொடர்ந்து பாருங்கள், நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். குறிப்பாக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சின்ன செய்தியை பார்க்கும்போதே கீழே அப்பப்போ இன்றைய மனப்பாட வசனம் வரும், அதை குறித்து கொள்ளுங்கள். அந்த மனப்பாட வசனத்தை நீங்கள் தயவு செய்து படித்து மனப்பாட வசன சவாலிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடியனுக்காகவும் வெளி தேச ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிங்க, என் குடும்பத்துக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக முக்கியமான ஒரு பொறுப்பை சபைக்கு கொடுக்கிறார். சபை என்று சொல்லும்போது ஆண்டவர் கட்டிடத்திற்கு அவர் கொடுக்கவில்லை. தேவனுடைய ஆலயமாக இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான பொறுப்பை தருகிறார். அவர் கொடுக்கிற பொறுப்பு என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவராக இயேசு மிக முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். இதை தான் கிரேட் கமிஷன் என்று சொல்லுவோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18, 19, 20ஆம் வசனங்களிலே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த மிக முக்கியமான போதனையை பல நேரங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலிருந்து எப்படி ஒரு மனிதன் தேவனுடைய சீஷனாக மாற முடியும், அந்த சீஷனுடைய மிக முக்கியமான தகுதிகள் என்ன என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு அவர் கொல்கதா மலைக்கு போகும் பொழுது அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று மத்தேயு 26:56 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவையை சுமப்பதற்கு கூட ஒருவரும் இல்லை. அந்த சிலுவையை யாரோ ஒருவன் வந்து சுமக்கிறான். யார் அவன்? வேதம் சொல்லுகிறது, மார்க்கு சுவிசேஷம் 15:21 சிரேனே ஊரை சார்ந்த ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் அந்த சிலுவையை கொஞ்ச நேரம் சுமக்கும்படியாக அவன் நிர்பந்தப்படுத்தப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய வடக்கு ஆப்பிரிக்கா பகுதியை சார்ந்தவன் என்று அங்கேதான் அந்த சிரேனே என்ற ஊர் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த சீமோன் கொஞ்ச நேரம் இயேசுவினுடைய சிலுவையை சுமந்தான். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சிலுவையை சுமந்தாக வேண்டும். சிலுவை சுமப்பது என்பது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, இந்த குட் ஃப்ரைடே டைமில் இந்தோனேஷியா அல்லது வியட்நாம் போன்ற பகுதிகளில் உண்மையாகவே மரக்கட்டையை செஞ்சு சிலர் அதை சுமந்துக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் அந்த சிலுவையில் தொங்குவாங்களாம். இதை அவங்க நினச்சிக்கிட்டாங்க, இயேசு சொன்ன மாதிரி நாங்கள் சிலுவை சுமக்கிறோம். அதற்கும் அந்த சிலுவைக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசுவினுடைய சீடரா? நீங்கள் உண்மையாகவே இயேசுவினுடைய சீடர்களாக நீங்கள் வாழ்கிறீர்களா? இயேசுவினுடைய சீடன் யார்? ஆண்டவருடைய சீஷன் அவனுடைய தகுதிகள் என்ன என்பதை நான் இந்த நாளிலிருந்து சில நாட்களிலே நாம் அதை தியானிக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் உன்னோடு கூட தொடர்ந்து இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவருக்கு சீஷர்கள் தான் இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதிலே யூதாசும் ஒருவன். ஆனால் அந்த 12 சீஷர்களிலே
ஆண்டவர் அதிகமாய் நம்பி ஆண்டவர் அதிகமாக ஒரு 3 பேரை அவர் அதிகமாக சார்ந்திருந்தார். அதாவது அந்த 3 பேர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காய் இன்னும் பிரத்யேகமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்போதும் இயேசு அவங்கள தான் கூட்டிகிட்டு போனார். மறுரூப மலைக்கு போகும்போதும் இயேசு அவர்களை தான் கூட்டிகிட்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரும் கடைசி வரைக்கும் இயேசுவோடு இருந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கைது செய்யப்பட்ட உடனே ஓடிட்டாங்க. அங்கே சீஷர்கள் இல்லை. சரி, இந்த 12 பேரில் ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். 11 ஆயிடுச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு வேறு 70 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். அப்போ இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களோட வேறு 70 சீஷர்கள். அந்த வேறு 70 சீஷர்கள் அது கடைசி வரைக்கும் கூட இருந்தாங்களான்னு பாருங்களேன். அவங்களும் கூட இல்லை. நீங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 65, 66ஆம் வசனங்களில் இயேசு பின்பாக தேர்ந்தெடுத்த அந்த 70 பேரும் கூட இயேசுவை விட்டு ஓடி போனார்கள், பின்வாங்கி போனார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்களும் கூட இல்லை. பாதியில் வந்த 70 சீஷர்களும் பாதியில் ஓடிட்டாங்க. அந்த கூடவே வைத்திருந்த அந்த 3 சீஷர்களும் உறங்கினார்கள், இயேசுவை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதுலேயும் பேதுரு பாருங்க, இயேசுவை மறுதலித்து விட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இயேசுவோடு துவங்கின உங்கள் வாழ்க்கை இயேசுவோடு கடைசி வரைக்கும் இருக்குதா? யோசித்து பாருங்க. ஒருவேளை இயேசுவை விட்டு நீங்களும் பின்வாங்கி போயிருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அல்லது ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவரை நான் உமக்காக வாழவே நீங்கள் நல்ல தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாக, சில பாடுகளின் நிமித்தமாக இயேசுவை விட்டு நீங்கள் ஓடி போயிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் திரும்ப நீங்கள் வாங்க. ஆண்டவர் மறுதலித்து போன பேதுருவுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து அழைப்பு கொடுக்கலையா? என்ன அன்புக்குரியான்னு சொல்லி கேட்டாரே, திரும்ப ஊழியத்தை கொடுத்தாரே. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே போயிருந்தாலும், எவ்வளவு பின்மாற்றத்தில் நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுட்டு இருந்தாலும் திரும்பி வாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் தேவை. சீஷன் என்று சொன்னால் கிரேக்க மொழியில் மேத்தட்டஸ் என்று சொல்வார்கள். அதாவது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கற்றுக்கொள்ளுகிறவன். நீங்களும் நானும் இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா, நானும் பின்வாங்கிட்டேன், சீஷரில் போல உங்களை விட்டு ஓடி போயிட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் திரும்ப வரேன். ஆண்டவரை உங்களை பின்பற்ற போகிறேன், உங்ககிட்ட நான் கற்றுக்கொள்ள போகிறேன், உங்கள் கூடவே நான் இருக்க போகிறேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் இன்னையிலிருந்து உங்களை அவருடைய சீஷனாக பார்க்க விரும்புகிறார். இயேசுவுக்கு நிறைய ரசிகர்கள் உண்டு, ஆனால் இயேசுவுக்கு சீஷர்கள் இல்லை. கேட்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் நிறைய நேரம் நீங்கள் செய்கிற அற்புதங்களெல்லாம் பார்த்து, அதிசயங்களெல்லாம் பார்த்து ஒரு ரசிகர் கூட்டத்தை போல வாழ்கிறோம். ஆனால் உம்மை பின்பற்றுகிற சீஷர்களாய் வாழ எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றுகிற உமக்கு பிரியமான சீஷர்களாய் வாழ உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உடைய பிள்ளைகள் இந்த நாளில் செய்ய போகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும், போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தித்தருளும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கேட்ட செய்தியின் அடிப்படையில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்க. அநேகருக்கு இந்த செய்தியை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம், மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். தொடர்ந்து இந்த தலைப்பில், சீஷன் என்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். God bless you. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து
எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாக இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.